10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.4 5வது கணக்கு பார்க்கிறோம். சீனு வீட்டின் மேல்நிலை நீர்த்தொட்டி உருளை வடிவில் உள்ளது. அதன் ஆரம் 60 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 105 சென்டிமீட்டர். 2 மீட்டர் பெருக்கல் 1.5 மீட்டர் பெருக்கல் 1 மீட்டர் பரிமாணங்களை உடைய ஒரு கனச்செவ்வக கீழ்நிலை நீர்த்தொட்டியிலிருந்து நீர் உந்தப்பட்டு மேலே உள்ள உருளை வடிவ தொட்டி முழுமையாக நிரப்பப்படுகிறது. தொடக்கத்தில் கீழ்த்தொட்டியில் நீர் முழுமையாக இருப்பதாக கருதுக. மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. மேல் தொட்டியானது உருளை வடிவம், கீழ்த்தொட்டியானது கனச்செவ்வக வடிவம்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டிலையும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை எடுத்து எழுதிக்கலாம். அதாவது உருளை வடிவ தொட்டி, இது மேற்புற தொட்டியின் அமைப்பு. ஆரம் R = 60 சென்டிமீட்டர். உயரம் H = 105 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. கீழ்த்தொட்டியின் வடிவமானது கனச்செவ்வக வடிவம். அப்ப கனச்செவ்வக வடிவ தொட்டி. இதன் நீளம் அகலம் உயரம் முறையே நீளம் L = 2 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. உருளை வடிவத்துக்கு சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால கனச்செவ்வக வடிவத்தின் அளவுகள் மீட்டர்ல இருக்கிறத சென்டிமீட்டருக்கு மாத்திரம் அப்படின்னா 2 பெருக்கல் 100 சென்டிமீட்டர். மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாத்திரப்ப 100ஆல பெருக்கணும். அப்ப 200 சென்டிமீட்டர். இதே போல அகலம் B = 1.5 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. 1.5 பெருக்கல் 100, புள்ளிக்கு வலது பக்கம் இருந்து 2 நம்பர் முன்னாடி போயிடுச்சுன்னா 150 மீட்டர். உயரத்தின் மதிப்பானது H = 1 மீட்டர். 1 பெருக்கல் 100 100 மீட்டர். 1 பெருக்கல் 100 எனும் பொழுது 100 மீட்டர் ஆனது கனச்செவ்வக தொட்டியின் உயரம். கணக்கிட வேண்டியது உருளை வடிவ மேல் தொட்டி நிரம்பிய பிறகு கனச்செவ்வக வடிவ கீழ்த்தொட்டியின் மீதம் இருக்கக்கூடிய நீரின் அளவு. இப்போ மீதம் இருக்கக்கூடிய நீரின் அளவுனா கனச்செவ்வக தொட்டியின் கன அளவுல இருந்து உருளை வடிவ தொட்டியின் கன அளவு மைனஸ் பண்ணிட்டோம்னா தெரிஞ்சிடும். அந்த மதிப்பை தான் எழுதுறோம். மேல் தொட்டிக்கு நீர் ஏற்றிய பிறகு மீதமுள்ள நீரின் கன அளவு. கனச்செவ்வக வடிவ தொட்டியின் கன அளவு. எதை கழிக்கிறோம்? உருளை வடிவ தொட்டியின் இரண்டையும் கழிச்சுக்கலாம். கழிச்சுட்டோம் அப்படின்னா மீதமுள்ள நீரின் அளவு என்னன்னு தெரிஞ்சு போடும். கனச்செவ்வகத்தின் கன அளவு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ H, L பெருக்கல் B பெருக்கல் H மைனஸ் உருளையின் கன அளவு பை R² H. L இன் மதிப்பானது 200 பெருக்கல் 150 பெருக்கல் H என்பது 100 மைனஸ் பைக்கு பதிலாக 22/7. இங்கே 2 ஹெச்களும் வேற வேற மதிப்புகள் அப்படிங்கிறப்ப கேன்சல் ஆகாது. R 60 மதிப்பானது 60 பெருக்கல் 60 பெருக்கல் உயரமானது 105 என கொடுக்கப்பட்டுள்ளது. 7 மீதி 3 35ல 7 35. 200 பெருக்கல் 150 பெருக்கல் 100 இதை பெருக்கிறப்ப மதிப்பானது 30 லட்சம் என கிடைக்கிறது. மைனஸ் 22 பெருக்கல் 60 பெருக்கல் 60 பெருக்கல் 15. இந்த 4 மதிப்புகளையும் பெருக்கிறப்ப 11,88,000 இதனுடைய மதிப்பு கிடைக்குது. ரெண்டையும் கழிக்கிறப்ப 18,12,000. அழகானது சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர்ல இருக்கனால சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துடலாம். நீரின் கன அளவுன்னு கேட்டிருக்கிறதுனால சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய மதிப்பை லிட்டருக்கு மாத்திரம். அப்படி லிட்டருக்கு மாத்திரம் அப்படிங்கிறப்ப 1 சென்டிமீட்டர் கியூப் 1000ஆல இதை வகுத்துக்கலாம். 18,12,000/1000. 30 கேன்சல் ஆக போக மேல் தொட்டிக்கு ஏற்றிய பிறகு கீழே இருக்கக்கூடிய மீதமுள்ள நீரின் கன அளவுங்கிறப்ப 1812 லிட்டர் ஆகும். தேங்க்யூ.